வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மகேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா. ரொம்ப நல்லவன். அவனுடைய செயல்கள் வேணா முரண்பட்டதா இருக்கலாம். ஆனா அவன் அடிப்படையில நல்ல மனசுள்ள மனுஷன். அவன் வாழ்க்கையில நடந்த அந்த பெரிய தவறுக்கு பின்னால தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இருக்கேன்பா. அது எனக்குள்ள அவ்வளவு குற்ற உணர்வை தருது. அந்த குற்ற உணர்வு தான் எனக்கு பயத்தை தருது. அதாவது, உனக்கு புரியுதாமா? என் பெண்ணை பத்தின என் கனவுக்கு இந்த குற்ற உணர்வு தடையாக போகுமோன்னு நான் தகப்பனா பயப்படுறேன். வேற பேசுங்கப்பா ப்ளீஸ். அவளுடைய விளக்கம் நிச்சயம் தாமோதரனுக்கு ருசித்திருக்காது. மகேனின் மீது அவளுக்கு ஏற்படும் நல்லதனம் அவருடைய கனவு கோட்டையை தகர்த்து வீசும் ஒளி. வேற எதுவும் இல்லடாமா, நீ உடம்ப பார்த்துக்க, மனசை குழப்பிக்க வேணாம், அது மகேந்திரனை விட்டு தள்ளியே இரு சொல்லிவிட்டு இணைப்பை அணைத்தார். ஆனால் மனசு கனன்று கொண்டேதான் இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தவர் ஒரு முடிவோடு ஜீவாவின் எண்களை ஒற்றினார். மறுமுனை அதற்காகவே காத்திருந்தது போல இணைப்பை உயிர்ப்பிக்க சில பல நிமிடங்கள் இவருடைய வார்த்தைகள் காற்றிலும் அவனுடைய வார்த்தைகள் கடலிலும் பத்திரமாகின. இணைப்பை துண்டித்த போது ஜீவாவின் முகத்தில் கலங்கரை விளக்கம் ஒளியேற்றி இருந்தது. கட்டிலில் மல்லாந்து சரிந்து கைகளை தலைக்கு வைத்து மேல் தளத்தை ஆனந்தமாய் வெறித்தான். விலையுயர்ந்த ஷாண்ட்லியர் விளக்குகள் கப்பலின் ஆட்டத்திற்கு தங்களுக்குள் சின்னதாய் ஈடுபுரசி கொண்டு இருந்தன. எழுந்து போய் விஷயத்தை கவினையாவிடம் சொல்லலாமா என்று யோசித்து பிறகு அதை அவள் அப்பா மூலமே தெரிந்து கொள்ளட்டும் என்று கட்டிலில் கிடந்த தலையணையை எடுத்து இறுக அணைத்தான். கண்களை மூடி புலன்களை திறந்து மெல்ல சொன்னான், ஐ லவ் யூ கவி, லவ் யூ மை டியர். வார்த்தைகள் அவனுக்கு மட்டுமாய் சொல்லி பார்த்து சுகப்பட்டு கொண்டான். வார்த்தைகளுக்கு வலிக்குமோ என்று மென்மையாய் சொல்லி பார்த்தான். இதழ்கள் இனிப்பாய் சிரித்தது. மாலையில் கடலில் முகம் அலம்பிய சூரியன் மெல்ல மெல்ல காலை பொழுதில் கண் விழித்து கதிர்களை பரப்பி சோம்பல் விரித்து கொண்டு இருந்தது. கடலில் விடியலை பார்க்கும்போது கொள்ளை அழகாக இருந்தது. அணைக்கப்பட்ட விளக்குகளின் ஒளியில் சின்ன சின்ன சலனப்பட்ட வெளிச்சத்தில் பறந்து விரிந்து வியாபித்து இருந்த கருங்கடலில் மெல்ல மெல்ல முகம் நிமிர்த்தி சூரியன் உதயமாவது ஒரு அற்புத காட்சி. அறையை விட்டு வெளியில் வந்து அழகை கண்களால் தின்று கொண்டு இருந்தான் மகேன். மகேன், கடல் சங்கொன்ற காதருகில் ரீங்காரமிட்டது. அந்த குரலிற்கே குளிர்ந்து போயிருந்தான். திரும்பி பார்த்தான். வெள்ளையும் வெளிர் ரோஸும் கலந்த காட்டன் சுடிதார் அணிந்து எந்த ஒப்பனைக்குள்ளும் போகாமல் கற்பனைக்கு எட்டாத அழகில் இருந்தாள். அவளுடைய எளிமையான தோற்றம்தான் அவனை இத்தனை மயக்குகிறது. பெண்கள் கலைந்திருக்கும் நாளில்தான் கூடுதல் அழகோடு இருக்கிறார்கள். முகம் சிலுப்பிக் கொண்டான். அவள் கண்களை ஆராய்ந்தான். அதில் ஏதோ இனம் தெரியாத தவிப்பு இருந்தது. என்ன கவி, இந்த நேரத்திற்கே? எதுவும் பிரச்சனையா? அந்த கேள்வியும் புரிதலும் சுகமாக இருந்தது. ஆனால் காதலிக்க அது மட்டும் போதாதே. ஆனால் இதற்கு மேல் காதலிக்க என்ன தேவை என்று அவளுக்கும் புரியாமல் தான் போய்விட்டது. நேத்து அப்பா கால் பண்ணி இருந்தாரு மகேன். நகப்பூச்சை ஆராய்ந்தாள். ஏதோ பூசி முழுகப் போகிறாள் என்று புரிந்தது. கைகளை மார்புக்கு நேராய் கட்டி கொண்டு அவளுக்கு பேச முழு சுதந்திரமும் தந்துவிட்டு அமைதியாக நின்று கொண்டு இருந்தான். எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறான். எந்த நிமிஷமும் நின்று எதிர்வாதம் செய்ய போவதில்லை. இல்ல, அப்பாக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இன்னைக்கு ஜீவா வீட்டுக்கு போறதா சொல்றாரு. அவள் தயங்கி தயங்கி வார்த்தைகளை விரயம் செய்தாள். யூகிக்க முடிந்தது அவனால். எதிர்காற்று வீசி அவன் இருப்பில் நெஞ்சையும் சித்தது. கண்களை மூடி காற்றை கட்டுப்படுத்தி கொண்டான். கூடவே கண்ணீரையும். ஆ, எனக்கு ஜீவா மேல அப்படி எந்த அபிப்பிராயமும் இல்லை. அவனுக்கும் அப்படித்தான்னு நினைக்கிறேன். ஆனா திடீர்னு அப்பாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நான் வேண்டாம்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு. நான் இங்க வந்திருக்கிற விஷயம் அவருக்கு தெரியுமா? நான் சொல்லல. ஜீவா சொல்லி இருக்கலாம். உனக்கு ஜீவா மேல எந்த அபிப்பிராயமும் இல்லைன்னு ஜீவாக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு அதை பத்தி தெரியல.
இப்போ என்கிட்ட இத சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கவினையா? எனக்குள்ள ஏதோ உடைஞ்ச மாதிரி இருக்கு மகேன். அந்த உடைப்புக்கு பேர் என்னன்னு தெரியல என்றாள் துயரமான குரலோடு. இனம் தெரியாத ஒரு குற்ற உணர்ச்சி அவளுடைய வார்த்தைகளில் தொக்கி நிற்பது தெரிந்தது. அவன் அமைதியாகவே நின்றான். எந்த விதமான பதிலும் அவனிடமிருந்து வராததால் சங்கடமாய் நிமிர்ந்து பார்த்தாள். விழிகளை குறுக்கி வேறெங்கோ விரக்கிக் கொண்டு இருந்தான். மகேன், என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? இந்த அமைதி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். என்ன பேச கவி? உன்னுடைய கல்யாணத்தை பத்தியா? இல்ல இல்லாததை இருக்கிறதா நானே கட்டி வச்சிருக்கிற மனக்கோட்டைய பத்தியா? சொல்லு கவினையா. இத்தனை நாள் உன்னை நேசிச்ச மாதிரி இனியும் நேசிக்கத்தான் போறேன். ஆனா உன் கண்களுக்கு தெரியாம. குரலில் திடம் இருந்தது. வருத்தத்தை வெளிக்காட்டவே இல்லை அவன். அது வந்து உங்களை எனக்கு பிடிக்கும் தான். ஆனா அதுல எத்தனை சதவீதம் காதல் இருக்குன்னு என்னால முடிவு செய்ய முடியல. அதுக்கு காரணமும் நீங்க தான். அவள் அழுத்தமாய் சொல்ல அவன் கடை இதழில் ஒரு சிறு புன்னகை வந்து ஒட்டி கொண்டது. கவி, நான் உன்னை நேசிக்கிறேன். முடிவெடுக்க வேண்டியது நீ. உன் இதயம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு கணக்கு போட்டு பார்த்து வர்றதுக்கு பேரு காதல் இல்ல. நம்முடைய ஜீவன் குறைந்தபட்சம் இந்த மனுஷனோட நிம்மதியா இருக்கும்னு நினப்ப நான் உனக்குள்ள ஏற்படுத்தல. அது ஏன் தப்புதானே தவிர உன்னதில்ல. என் கூட நிம்மதியா வாழ முடியும்னு உனக்கு தோணவே இல்லை. திருமணத்துக்கு புரிதலும் பிடித்தமும் தேவை. அது நமக்குள்ள இருக்குன்னு ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். வராம போனா நான் அதுக்கு என்ன செய்ய முடியும்? மகேஷ், எனக்கு புரியுது. ஜீவா மாதிரி ஒரு டாக்டருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா உன்னோட கரியர் நல்லா இருக்கும்னு உன் அப்பா நினைக்கலாம். அந்த விஷயத்துல உனக்கும் உடன்பாடு இருக்கலாம். அதனால நீ அமைதியா கடந்து போக நினைக்கலாம். எதுவும் தப்பில்ல கவி. எல்லாருமே அவரவர் விருப்பப்படியா வாழற முழு சுதந்திரத்தோட தான் இருக்காங்க. நீயும் அதுல விலக்கு இல்லையே. நான் காதலிக்க சொல்லியே உன்னை வற்புறுத்தின ஞாபகம் இல்ல. கல்யாணத்துக்கா வற்புறுத்த போறேன்? மகேன், ஏன் வருத்தமா பேசுறீங்க? இந்த அதிகாலை நேரத்துல எனக்கு ஒரு குழப்பம் வந்ததும் உங்களைத்தான் தேடி வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியலையா நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம்னு? அவள் இமைகள் ஈரமாக படபடத்தது. அவன் கண்களில் இந்த நிமிஷம் கரைந்த சூரியனின் செம்மை குடிகொண்டு இருந்தது. நான் இதை வேற மாதிரி கேட்கட்டுமா கவி? உன் மனசுல ரொம்ப ரொம்ப சின்னதாக நம் காதல்னு ஒன்று இருந்திருந்தா உனக்கு இந்த குழப்பம் வந்திருக்காதே. எப்போ உனக்குள்ள கேள்வி வந்ததோ அப்பவே நமக்குள்ள எதுவும் இல்லை கவி. அத்தனையும் என் கற்பனை. இல்லாததை இருக்கிறதா கற்பனை செய்யும்போது எனக்குள்ள விளைகிற சந்தோஷத்துக்கு மெல்ல மெல்ல அடிமையாகி நான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இன்னும் இருக்கேன். மகேன் மெல்ல கண்களை மூடினான். கவினையா அவனை பரிதவிப்பாய் பார்த்து கொண்டே இருந்தாள். பொழுது வேகமாக புலரத் தொடங்கி இருந்தது. அழுத்தமான மனநிலையை தொடர விரும்பாமல் மகேன் சொன்னான், ஆல் தி பெஸ்ட் கவி. சட்டென்று அங்கிருந்து விலகி நடந்தான். கட்டுப்படுத்த இயலாத உணர்ச்சியை அவளிடமிருந்து மறைப்பதற்காகவே அவன் விலகிப் போகிறான் என்று புரிந்தது. அவள் கண்கள் கடலானது. தன் மீதே அவளுக்கு கோபம் வந்தது. எத்தனையோ மோசமானவர்கள், பெண் பித்தன்கள் காதல் என்ற போர்வையில் குளிர் காய்ந்து கொண்டிருக்க இத்தனை வருடமாய் இவள் முகத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டு சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். இத்தனை நாளில் அவன் பார்வை முகத்தை தாண்டி இறங்கியதே இல்லை. அத்தனை கண்ணியம். ஆனால் எது தன்னை அவனிடம் இணைய விடாமல் தடுக்கிறது? கேள்வி எழுந்து நின்ற கேலி செய்ய அவள் கண்களை மூடிக்கொண்டாள். பூட்டி கிடந்த அறை கதவு மதியம் கடந்ததும் திறக்கப்படாததால் அருளானந்தம் கொஞ்சம் குழப்பமாக உணர்ந்தார். காலை உணவுக்கு மகேன் வரவில்லை. மதியம் கடந்து கொண்டிருந்தது. இன்னும் அவன் வராததால் அறைக்கதவை வந்து மெல்ல தட்டினார். 4-5 பெரும் தட்டலுக்கு பிறகுதான் கதவு திறந்தான். நிறைய களைத்திருந்தான். இதழ்களில் பிளாஸ்டிக் புன்னகையை ஒட்ட வைத்து கொண்டு அவரை பார்த்து சிரித்தான். வாங்க சார் உள்ள. அவன் நகர அவர் பின் தொடர்ந்தார். என்னாச்சு யங்மேன், உனக்கு காலையில இருந்து உன்னை பார்க்கவே இல்லை. ஆர் யூ ஓகே? நத்திங் சார், நல்லா தான் இருக்கேன் பாருங்க என்றபடி கைகளை மடக்கி நீட்டி சிரித்தான். ஓகே, சொல்ல விருப்பம் இல்லாட்டி வற்புறுத்த மாட்டேன். அது கட்டின மனைவியாவே இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய பாலிசி. சரி வா சாப்பிடலாம். பசிக்கல சார், நீங்க போய் சாப்பிடுங்க. அவரை தவிர்த்த கண்களை எங்கோ செலுத்திய படிக்கு சொன்னான். அவர் அவனையே ஒரு நொடி உற்று பார்த்தார்.
அவனுடைய பதிலுக்கு காத்திராமல் அவனுடைய கைகளை பற்றி இழுத்து கொண்டு வெளியில் வந்தார். அவனுடைய இளமையான திரேகத்திற்கு அவரை விலக்கி நகர்வது ஒன்றும் பெரிய விஷயமில்லைதான். ஆனால் அவனால் அந்த அன்பு பிடிக்குள் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளத்தான் இயலவில்லை. ரூம் கதவை லாக் பண்ணு மேன் என்றார் அன்பின் அதிகாரத்தில். மறு வார்த்தை பேசாமல் அரைந்து சாத்தி அறையை பூட்டியிருந்தான். இருவரும் சாப்பாட்டு கூடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவருடைய வற்புறுத்தலுக்காக கொஞ்சமாக சாப்பிட்டான். உடலை விட மனம் தளர்ந்து கிடந்தது. இனியும் இந்த பயணத்தை இலக்கில்லாமல் தொடர முடியும் என்று தோன்றவில்லை. கப்பல் பினாங்கை நோக்கி நகர்கிறது என்று கட்டுப்பாட்டு அறையில் இருந்து தகவல் பெற்றிருந்தான். பினாங்கில் இறங்கி கப்பலை தவறவிட்டதாய் சொல்லி ஏதாவது செய்து இந்தியா திரும்பிவிட வேண்டும். சார், நான் அடுத்த துறைமுகத்தில் இறங்கிக்கலாம்னு இருக்கேன். மேற்கொண்டு இந்த பயணத்தை தொடரும் மனநிலையில் நான் இல்லை. உண்மையில் இந்த பயணத்தில் எனக்கு கிடைத்த மிக மிக அற்புதமான தோழமை நீங்க தான். உங்களோட இன்னும் பயணத்தை பகிர்ந்துக்க முடியலைன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவன் வருத்தமாக சொல்ல அதை பற்றி துளி கூட அலட்டி கொள்ளாமல் அவர் இவன் முகம் பார்த்து சன்ன குரலில் சொன்னார். யங் மேன், நைட்டு பாருக்கு போகலாம் வர்றியா? உனக்கு லிக்கர் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா இல்லையா என்றார். தொடுத்து கொண்டிருந்த நிலா எந்த நேரமும் தவறி விழும் அபாயத்தில் இருந்தது. கலங்கரை விளக்கமாய் நின்று வழி நெடுகிலும் வழிகாட்டி காபந்து பண்ணி கொண்டிருந்தது. சீரான சின்ன வெளிச்சத்தின் நடுவிலும் அந்த பகுதி மெல்லிய இருள் கவிழ்ந்து கிடந்தது. துடித்தாடிய கப்பலில் இருந்து கொண்டு போதை ஏற்றும் நாடகம். காரணத்தோடும் காரணம் இல்லாமலும் நிறைய பேர் இப்போது குடிக்கிறார்கள் என்று தோன்றியது. ஸ்காட்சை 2 கண்ணாடி கோப்பைகளில் நிறைத்து கொண்டு அருகில் வந்து அமர்ந்தார் அருளானந்தம். மென்மையாய் இவன் தோளை தொட்டார். யங் மேன், இந்தா சாப்பிடு. நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பில்லை. கண்ணாடி கோப்பை உதட்டில் வைத்து மெல்ல உறிந்தார். புறங்கையை உயர்த்தி தடுத்தான். வேணாம் சார், எனக்கு இருக்கிற மனவேதனைக்கு இந்த கடல் முழுக்க போதையாய் மாற்றி ஒரே மூச்சில் குடித்தாலும் என் வேதனை தீராது. விட்டுருங்க. யங் மேன், 8 வருஷமா என் காதலை சரியா உணர்த்த தெரியாம நான் இருக்கிறத விட என் கையால் ஆகாத தனத்தை என்னன்னு சொல்ல? காதல்னா சட்டுன்னு பூக்கணும், தடியால் அடிச்சு கனிய வைக்க முடியாது. அது கூடவும் கூடாது. எனக்கு அழுத்து போச்சு. என்கிட்ட என்ன குறை? என்னை நான் உணர்த்துறதுல என்ன குறைன்னு எனக்கு தெரியல. இது இவ்வளவுதான்னு தெரிஞ்ச பிறகு நான் காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுது. அதான் இந்த பயணத்தை இத்தோட முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் பேசி முடிப்பதற்குள் 2 பெக்கை முடித்திருந்தார். ஆனாலும் நிதானம் துளி கூட குறையவில்லை. மகேன் கோப்பையையும் பெரியவரையும் மாறி மாறி பார்த்தான். யங் மேன், எண்ணிக்கையில் என்னையா இருக்கு? எல்லா திடமும் இந்த மனசில் இருக்கு. உன்ன மாதிரி தான் சின்ன வயசுல எனக்குள்ள பூ பூத்த கதையும் அது சருகான கதையும் இருக்கு. அத்த மகதான் மெர்லின். ஆசைப்பட 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் என்னை வேணாம்னு சொல்ல அவளுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. அவன் மனசுல நான் இல்லையா. ஏன் இல்லாமல் போனேன்னு தெரியவே இல்லை. டேராடூனுக்கு ஐஎஃப்எஸ் ட்ரைனிங்க்கு போன போது கூட பயிற்சிக்கு வந்திருந்த பானர்ஜி கட்டிக்கிட்டா. அதுக்கு பிறகும் நாங்கள் நண்பர்கள் தான். 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் கூட அவளை மறக்க முடியாமல் மாடத்தில் நின்று நிலாகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு என்னை ஏன் பிடிக்காம போச்சுங்கிற கேள்விக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. பதில் தெரிஞ்ச நிலாவும் வாய் பேசுறது இல்லை. பேசிக்கொண்டே வந்தவர் சட்டென்று குலுங்கி குலுங்கி அழுதார். மகேன் பரிதாபமாக நின்றான். ஜக்கில் இருந்த தண்ணீரை சரித்து அவருக்கு புகட்டினான். பானர்ஜி கூட கல்யாணம், ஒரு குழந்தை. அடுத்த 4வது வருஷம் அவ கணவன் பானர்ஜி விபத்துல மரணம்னு ஏகப்பட்ட சங்கதிகள் நடந்து கொண்டே இருந்தது அவ வாழ்க்கையில. ஆனா என்னால அவ மேல வச்ச அன்பை கடந்து வரவே முடியல. இராணுவத்துக்கு போயிட்டேன். எனக்கு அவ மேல இருந்த விருப்பத்தை காட்டி என்னை மறுமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தினாங்க. நான் மறுத்துட்டேன். இப்ப மட்டும் அவ என்னை விரும்பியா இருக்க போறா? அவ சூழ்நிலையில நகர்றதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் அது எனக்கான அன்பா மாத்திக்க நான் ஆசைப்படவே இல்லை. அதுக்கு அவசியமும் இல்லை. கட்டாயத்தின் பேர்ல வர்ற எதுவும் அத்தனை ருசிக்காது. அவளுக்கான என் அன்பு 2ஆம் தரமானதும் இல்லை. தனிமையே துணையா இருந்தது. எப்படி அவளை என்னால் ஏற்றுக்க முடியலையோ அதே மாதிரி தான் அவளோட இடத்துல இன்னொரு பொண்ணையும் என்னால் ஏற்றுக்க முடியலை. வயசு காலத்தில் தனிமை பெருசாக தெரியல.
பெரும்பாலும் இராணுவத்திலேயே காலம் கழிஞ்சு போயிடுச்சு. இப்போ வாழ்க்கை ரொம்ப பாரமா இருக்கு. அதான் என்னுடைய பெருவாரியான நேரங்கள் இது மாதிரியான கப்பல்கள்லேயே முடிச்சு போயிடுது சொன்ன அவரை விசித்திரமாய் பார்த்தான். இப்படி கூட இருக்க இயலுமா என்ன? கரையில் இறங்கினா உயிர் வாழ மீன்கள் மாதிரி கப்பலில் ஒரு வாழ்க்கை. அவனுக்கு அந்த செய்தி கொஞ்சம் விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருந்தது. அவன் கண்களில் தென்பட்ட குறுகுறுப்பை பார்த்து மெல்ல சிரித்து கொண்டார். அந்த சிரிப்பில் வழக்கமான கூத்தாடும் குறும்பில்லை. எஸ் மை பாய், இந்த கப்பல்கள்லேயே எத்தனை சுவாரஸ்யங்கள் இருக்கோ அதே அளவு வலிகளும் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மறுபக்கங்கள் உன்னை மாதிரி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுக்குள்ளேயும் ஒரு தனி உலகம், தனி வாழ்க்கை எல்லாமே இருக்கு. சுமைகளை சுமந்த மனிதர்களை, கவலைகளை கடக்க முடியாத மனிதர்களை நீ பார்த்திருக்கையா? நான் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இப்படி கப்பல்லையே தன்னுடைய வாழ்க்கையை வாழறாங்க. அதை பற்றி உனக்கு தெரியுமா? தலையசைத்தான். தரை இறங்க பயந்து மிதந்து கொண்டே தன்னுடைய துயரத்தை கடந்து கொண்டே இருக்கும் மனிதர்களை பார்த்து பார்த்துத்தான் நானும் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். வருடத்தில் பல மாசங்கள் இப்படியே கப்பல்ல என் வாழ்க்கை போயிடும். சுவாரஸ்யமான பல பயணிகள் என் நண்பர்களாக இருப்பாங்க. சிலர் நினைவுகள் இன்னும் இருக்கு, சிலர் கடந்து போயிட்டாங்க. என்ன மாதிரி தரையில் யாரும் இல்லாதவங்களை தண்ணியில் உறவாக்கிக்கிட்டு வாழ்ந்தவங்க. அவர் கண்கள் லேசாய் சொருகியது. மகேன் அவரை அறைக்கு அழைத்து வந்து படுக்க வைத்தான். ஹே, என்னை எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு வர்றீங்க? ஐ ஆம் ஆல் ரைட். எவ்வளவு குடிச்சாலும் நான் ஸ்டெடியாக நிற்பேன். தன்னை நிரூபிக்க முயன்று மெல்ல தடுமாறினார். வார்த்தைகள் தன்னால் பிதற்றிக் கொண்டே இருந்தது. மெர்லின் மெர்லின் என்று ஏதேதோ சொல்லி கொண்டு இருந்தார். படுக்கையில் படுக்க வைத்த உடைகளை சரி செய்து விட்டான். யங் மேன், எனக்கு உன் மனசு புரியுது. நீ அந்த டாக்டர் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுற. ஆனால் அவளுக்கு உன் மேலே இருக்கிறது காதலாங்கிற முடிவுக்கு அவளாலேயே வர முடியல. இட்ஸ் டூ பேட். ஆனால் அவள் முடிவெடுக்கும்போது அது உனக்கு சந்தோஷம் தர்றதாத்தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் டாக்டர் இன்ஜினியர்னு பெரிய இடத்துல இருக்கிறவன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. உன்னை மாதிரி நல்லவன் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமே. நீ ரொம்ப நல்லவன் யங் மேன், என்ன மாதிரியே நல்லவன். அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டு நிற்கிற நல்லவன். நல்லவனாக இருக்கிறது ஒன்றும் குற்றம் இல்லையே. நீ இப்படியே இரு, உனக்கு எல்லாம் தேடி வரும். அவர் கண்கள் சொருகி கொண்டது. லேசான பெருமூச்சு வந்தது அவனுக்கு. 4 நாட்கள் பழகியவருக்குள் விளைந்த அந்த அன்பிற்கு தான் என்ன மாற்று செய்ய போகிறோம் என்ற நடுக்கம் மனசுக்குள் விரவியது. அவர் முழுசாய் உறங்கி மூச்சு சீராய் வரும் வரைக்கும் அங்கேயே அமர்ந்திருந்தவன் அவருடைய உறக்கத்தை உறுதி செய்துவிட்டு அங்கிருந்து வெளியில் வந்தான். வெகு நேரம் மட்டுக்கும் கவியின் வார்த்தைகளை மனசிற்குள் பரிசீலித்து கொண்டே உறக்கத்தின் பிடிக்குள் தன்னை ஆழ்படுத்திக் கொள்கிற நேரம் மிக சரியாய் கப்பலின் சைரன் அலறியது. திடுக்கிட்டு கண் விழித்தான். மிக மிக அத்தியாவசியமான நேரம் அல்லாமல் சைரன் ஒலிக்காது என்று அவனுக்கு தெரியும். எதுவும் விபத்தா? மனசிற்கும் மூளைக்கும் நடுவே கனவேகத்தில் சிந்தனைகள் தரிகட்டு ஓட போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு மாடிப்படிக்கு ஓடினான். அந்த நிமிஷம் அவனுடைய காதல் மனசு எதுவும் பிரச்சனை என்றால் கவி பத்திரமாக இருக்கிறாளா என்ற கேள்வி எழுப்பாமல் இல்லை. கீழ்த்தளத்தில் இரவை வென்ற வெளிச்சம் பரவி கிடந்தது. நடுநிசையில் நடுக்கடலின் காற்றின் அழுத்தம் அதிகமாகி இருந்து உடம்பை உறைய வைத்தது. குளிரும் அதிகமாக இருந்தது. கப்பலில் இருந்த 1000 சொச்ச மக்களின் முகங்களும் வீதியில் உறைந்து இருக்க அனைவரின் கவனமும் மாலுமிகளை நோக்கியே இருந்தது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நமக்கு தரை கட்டுப்பாட்டு தளத்தில் இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது குறித்த சின்ன விழிப்புணர்வாகத்தான் இந்த கூட்டம். அதிகாரி ஆங்கிலத்தில் பீடிகை போட்டான். பீடிகையே பயத்திற்கு உரமிட்டது. கடல் காற்றின் சத்தம் பேரிரைச்சலாக இருந்தது. உய் உய் என்ற பெரும் உருமல் போட்டு கொண்டு இருந்தது. இன்று ஏனோ அது அடிவயிற்றில் புளியை கரைத்தது. சொல்லுங்க கேப்டன், நாம கிட்டத்தட்ட 10 நாள்களாய் இங்கே இணைந்திருக்கிறோம். ஆனால் தரையில் நடந்த பல விஷயங்கள் நமக்கு தெரிய நியாயம் இல்லை. பெரும்பாலும் அலைபேசியில தொடர்பு கொள்ளும் நம்முடைய உறவினர்கள் மூலமா இந்த செய்திகள் நமக்கு ஏதோ தூரத்துல நடப்பது போன்ற விஷயமா மட்டும் அறிமுகமாக இருக்கும். ஆனா இந்த பேராபத்து இப்போ நம்முடைய கப்பலில் வந்திருக்கிறதா? தகவல் வந்திருக்கு. எஸ், கோவிட்
19 என்ற அந்த விஷ உயிரியோடு ஒரு நபர் நம்முடைய கப்பல்ல புகுந்தாச்சு. கேப்டன் இடைவெளி விட்டார். அங்கே மயான அமைதி நிலவியது. எல்லோருடைய கண்களிலும் மரண பீதி படர்ந்து கிடந்தது. ஒருவரை ஒருவர் சந்தேகம் அப்பிய கண்களோடு பார்த்து கொண்டார்கள். பொய்யான வழிமுறையில உடல் தகுதி சான்றிதழை தந்து அவர் கப்பலில் புகுந்திருக்கார். இந்த விவாதத்திற்கு உரிய பொருளானாலும் இப்போ விவாதிக்கிற அவகாசம் நம்ம கிட்ட இல்ல. அவர் செய்த செயலுக்கு தண்டனை தர்றது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அந்த நபரை கண்டறிஞ்சு இங்கே தொற்று பரவுவதற்கு முன்னாக நாம தடுத்தாகணும். அந்த நபர் யாருன்னும் தெரியல. அவரால இங்க எத்தனை பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கும்னு தெரியல. கட்டுப்பாட்டு அறையில இருந்து வந்த தகவல்கள் அடிப்படையில பார்த்தா இங்க இருக்கிற எல்லாரையும் அப்சர்வேஷன்ல வைக்காம தரையிறங்க துறைமுக அனுமதி கிடைக்காது. கடைசி வார்த்தை அத்தனை பேர் முகங்களிலும் அதிர்ச்சி ரேகையை படர வைத்தது. தரையிறங்க அனுமதி கிடைக்காது என்றால் கடலிலேயே மிதப்பதா? எத்தனை காலத்துக்கு அது? இப்போ நம்ம டாக்டர்கள் குழுக்கள் உங்க சளி மாதிரிகளை சேகரிப்பாங்க. நிச்சயம் எல்லோரும் அவரவர் அறையில தனியா இருங்க. கதவு ஜன்னல்களை அடைச்சுக்கங்க. உங்களுக்கு தேவையான உணவுகள் குறித்த நேரத்தில் தகுந்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படும். பரிசோதனை முடிவு வந்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லோரும் பதட்டமாகாமல் ஒத்துழைப்பு கொடுங்க. இது எதையும் உங்களை பயமுறுத்த சொல்லல. இங்க இருக்கிற நிலவரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். கப்பல் நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பும் சேவையையும் வழங்குங்க. இங்க நம்மை நாமே தான் பாதுகாத்துக்கணும். நம்முடைய சூழ்நிலை தெரிஞ்சு ப்ளீஸ் கோஆப்ரேட். தொப்பியை கழட்டி லேசாய் தலை தாழ்த்தி அதிகாரி சொன்ன போது அனைவரும் வீதியில் உறைந்து கரைந்து நின்றார்கள். பாலச்சந்திரன் தலைமையிலான மருத்துவ குழு கீழே இருக்கிற எமர்ஜென்சி அறையில் எப்போதும் உங்களுக்கு உதவ காத்துட்டு இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா உடனே நீங்க அணுகலாம். பதட்டப்படாம அவங்க அறைகளுக்குள் போய் ஓய்விடுங்க. நல்ல இசை கேளுங்க. மனசுக்கு பிடிச்சதை எழுதுங்க. முக்கியமா தனிமைப்படுத்திக்கங்க. அதிகாரி சொல்லி முடித்ததும் அங்கிருந்த மக்கள் பரபரப்பும் வேகமுமாய் லிப்டை நோக்கி நகர்ந்தார்கள். ஒரு சாரார் எஸ்கலேட்டரை நோக்கி விரைய, மனிதன் மனிதனை பார்த்து பயந்து அரண்டு விலக முயன்று ஒருவரை மோதாமல் கடக்க முயன்று அங்கே பெரும் கலையபரமே உண்டாகி கொண்டு இருந்தது. மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு ஓரமாய் நின்று அத்தனையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தான். பயத்தை விட மனிதனுக்கு பெரும் வியாதி இல்லை என்று அந்த நிமிஷம் ஞானம் பிறந்தது. இப்படி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக கடந்தால் எளிமையாக கடக்கலாம் என்று அந்த நிமிஷம் அவர்களுக்கு புரியாமல் போனதில் ஆச்சரியமில்லை. இன்னும் கொஞ்சம் நிதானமாய் யோசித்தால் தெளிவாக இருக்குமோ என்ற எண்ணம் அந்த நிலையிலும் மகேனுக்கு தோன்றாமல் இல்லை. அவனுடைய கண்கள் கவினயாவை தேடித் தோற்றது. கூட்டம் மட்டுப்பட்ட பிறகு தெளிவாய் தெரிந்த எமர்ஜென்சி அறையின் ஒரு ஓரத்தில் கிடந்த நாற்காலியில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாள். முகத்தை சுற்றி வளையமிட்ட மாஸ்க், கை உறைகள், கவசம் பண்ணிய முழு உடை என்று அங்கே இருந்தவர்கள் விஞ்ஞானிகளின் தோற்றம் வாங்கியிருந்தார்கள். அறையை நோக்கி விரைந்தவனை மாஸ்க் அணிந்திருந்த அதிகாரிகள் தடுத்தார்கள். இது போன்ற நடைமுறைகள் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் எந்த நிமிஷம் நோய் பயம் வந்ததோ அப்போதே நடவடிக்கைகள் மாறிப்போனது. பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீப் எடுத்து முகத்தை சுற்றி கட்டி கொண்டான். அங்கே இருந்தவர்களிடம் கவியை சந்திக்க வேண்டும் என்று வாதாட கண்ணாடி தடுப்பில் இருந்து அத்தனையும் பார்த்த கவி எழுந்து வந்தாள். முழுக்க மறைந்து கிடந்த அவள் முகத்தில் கண்கள் மட்டும் இவனை கண்டது. அதில் இன்னும் கூட முடிவுறாத ஏதோ குழப்பமும் சின்ன அலுப்பும் தொக்கி கிடந்தது. என்ன என்பது போல் பார்த்தாள். அந்த பார்வையில் தெரிந்த உக்கிரத்தை புறம் தள்ளிவிட்டு தான் வந்த வேலையை பார்த்தான். கவி, டேக் கேர். உனக்கு இங்க பெரிய பொறுப்பு வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னையும் நீ பார்த்துக்கணும் கவி. அவன் தவிப்பாய் சொன்னான். அந்த நிலையிலும் அவனுடைய அன்பு கடல் காற்றை விட குளுமையாக வீசியது. அந்த குளுமையில் சற்று முன் இருந்த கனல் பார்வை தணிந்து குளுமை குடிகொண்டது. ஓகே மகேன், நீங்களும் பத்திரமா இருங்க. அனாவசியமா வெளியில வர வேண்டாம். வாய்க்கூட்டின் வழியே வார்த்தைகள் அத்தனை தெளிவாய் கேட்காவிட்டாலும் அந்த வார்த்தையில் அன்பிருக்கிறது என்று மட்டும் புரிந்தது. அவன் அங்கிருந்து விலகி நடந்தான். கப்பல் முழுக்க ஒளி இறைந்து கிடந்தது. இரவில் இயல்பாய் கடக்கும் வேகத்தை விட இன்று கப்பல் மெதுவாய் செலுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. ஒருவேளை மாலுமியும் பதட்டத்தில் இருக்கலாம்.
அல்லது அடுத்த துறைமுகத்தில் கப்பலை நிறுத்த அனுமதிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற பயமாக இருக்கலாம். புயல் அடித்த ஊர் போல் கப்பலின் எல்லா அறைகளும் கப் சிப் என்று மூடி கிடந்தது. வராந்தாக்களில் ஒளிர்ந்த சின்ன சின்ன ஷாட்லியர் விளக்குகள் ஏனோ கொஞ்சம் அதிர்வை பீய்ச்சி கொண்டு இருந்தது அங்கே. ஏதோ நினைப்பு வந்தவனாய் அருளானந்தத்தின் அறை கதவை திறந்து பார்த்தான். போதையில் உறங்கியிருந்தார் மனிதர். மார்புக்கூடு சீராய் ஏறி இறங்கியது. லேசான குழப்பமும் கவலையுமாய் தன்னுடைய அறைக்கு திரும்பியவன் நீண்ட சிந்தனைக்கு பிறகு உறங்கி போயிருந்தான். விடிய விடிய நடந்த கலையபரத்தில் காலையில் உறக்கம் கலைய வெகு நேரம் பிடித்திருந்தது. மணிக்கட்டை திருப்பி நேரத்தை கண்களால் ஒத்தி எடுத்தான். இந்திய நேரம் காலை 8 மணி. எழுந்து பல் துலக்கி தன்னை கொஞ்சம் சரி செய்து கொண்டு அறை கதவை சமீபித்தான். உள்ளே இருந்து இழுக்க கதவை திறக்க மாட்டேன் என்று அடம் செய்தது. குழப்பமும் பதட்டமும் கொஞ்சம் இரத்த ஓட்டத்தை சீரற்றதாக மாற்ற இன்னும் 4-5 முறை முயற்சி செய்த போதுதான் கதவு வெளியில் இருந்து பூட்டப்பட்டு இருப்பது புரிந்தது. குழப்பமாய் கண்ட்ரோல் ரூமை இன்டர்காமில் அழைத்தான். ரோசி எடுத்தாள். எப்போதும் உதட்டுக்கும் வார்த்தைக்கும் வலிக்காமல் ஒற்றி ஒற்றி எடுக்கும் அவள் இன்றோ சுத்தமாய் அரண்டு கிடக்கிறாள் என்று குரல் கூறியது. ரூம் நம்பர் 106 இருந்து பேசுகிறேன். டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகி இருக்கு, கொஞ்சம் திறந்து விடுங்க. சாரி சார், கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகலை, நாங்கள் தான் பூட்டி இருக்கோம். வாட், நாங்கள் கைதிகளா? பூட்டி வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட அனுமதி வாங்கணும்னு கூட தோணலையா? அவன் குரலில் கோபத்தையும் வேகத்தையும் ஏற்றினான். சாரி சார், அதை பற்றி எல்லாம் விவாதிக்க எனக்கு அனுமதி இல்லை. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லாருக்கும் இதே நிலைமைதான். நீங்கள் ஒத்துழைப்பு தரணும்னு நேற்று இரவே கேப்டன் பேசி இருந்தாரே. இதுக்கு மேலே பேச எனக்கு அனுமதி இல்லை. இப்போ உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் தரலாம். விதின் 10 மினிட்ஸில் உங்கள் ரூமுக்கு அத்தனையும் அனுப்பப்படும். அவள் 1000 சொச்சமாவது பயணியாய் மகேனுக்கு சொல்வாளாய் இருக்கும் அலுப்பாய் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தாள். கோபமும் ஆற்றாமையுமாய் வந்தது. ஆனால் உடனேயே நிலைமை அவன் நினைப்பதை விட மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று 6ஆம் அறிவு எச்சரிக்கை செய்தது. நிஜத்தில் இது கோபப்படும் தருணம் அல்லவே. அசந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு நல்கியாக வேண்டியது தார்மீக கடமை. அவனுடைய உயிர் மருத்துவ முகாமில் அல்லாடி கொண்டு இருக்கிறது. இவனால் இங்கே அமர்ந்து எப்படி அமைதியாய் இருக்க முடியும்? அவளுடைய நிலைமை என்னவென்று தெரியாத வரைக்கும் சுவாசம் சீராகாத மகேனுக்கு. பரபரப்பாய் கவினயாவை அழைத்தான். 4-5 முறை அழைப்பிற்கு பிறகுதான் இணைப்பை எடுத்தாள். என்ன மகேன் இது? இங்க நான் எவ்வளவு டென்ஷனா வேலை பார்த்துட்டே இருக்கேன் தெரியுமா? இப்ப எதுக்கு? கோபமாய் ஆரம்பித்தவள் ஏனோ அதை தொடர முடியாமல் பாதியில் குரல் குழைந்தாள். என்னாச்சு மகேன்? உடம்புக்கு நல்லா தானே இருக்கு? கவி, நான் எனக்காகவா இத்தனை பதட்டமா பேச போறேன்? நீ எப்படி இருக்க? நைட்ல இருந்து அங்கேயேவா இருக்க? தூங்கலையா? குரலில் பதட்டம் மண்டி கிடந்தது. எஸ், நிலைமை ரொம்ப பயமா இருக்கு மகேன். மார்னிங்ல இருந்து இங்க செக்கப்புக்கு வந்த 70 பேருக்கு நோய் தொற்று இருப்பதற்கான அபாயம் இருக்கு. இங்க எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. இதை யார்கிட்டையும் பேசிக்க வேண்டாம். குரல் தாழ்த்தி சன்னமாக சொல்ல அவன் உதடு குவித்து உப் என்ற பெருமூச்சை அழகாய் வெளியில் தள்ளினான். எங்க வெளியில போய் சொல்றது? எங்களை எல்லாம் அறையில போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க. வெளியில சுத்தினாத்தான் யார்கிட்டையாவது பேசுறதுக்கு. அலுப்பாய் அவன் சொல்ல மறுமுனையில் கவினையா பரபரப்பில் நின்றாள். இங்க இந்த மாதிரி முன்னேற்பாட்டோட எல்லாம் கப்பல் கிளம்பி இருக்கல. அப்படி இருக்கும்போது இருக்கிறத வச்சு இந்த சூழலை சமாளிக்கிறது ரொம்ப சிரமம்னு தோணுது. ஒரு மருத்துவராய் அவளுடைய குரலில் வருத்தமும் பதட்டமும் மிகுத்தமாக இருந்தது. ஓ மை காட், இப்ப என்ன பண்றது? யார்கிட்ட மருத்துவ உதவிக்கு போறது? தாடையை சொரிந்து கொண்டு கேட்டான். தெரியல மகேன், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். நாம முடிவு பண்ண மாதிரி இது ஒன்றும் சாதாரண பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க அறைக்குள்ளேயே இருங்க, அதான் சேஃப்டி. நோ கவி, என்னால முடியாது, அவன் அழுத்தமாக சொன்னான். மகேன், நீ அங்க அத்தனை ரிஸ்கான இடத்துல நிற்கும்போது என்னை காப்பாத்திக்க இங்க அறைக்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியாது. நான் அங்க வரணும், உன் பக்கத்துல பாதுகாப்புக்கு நிக்கணும். என்னை வெளியே அனுப்ப சொல்லு கவினையா. அந்த குரலில் வழிந்த உறுதியில் அவள் கண்கள் நிலைமையை மீறி கசிந்தது. அது எப்படி முடியும் மகேன்? ஏன் முடியாது? நீயும் பாலச்சந்திரன் சாரும் மனசு வைத்தால் எல்லாம் நடக்கும். அதான் எப்படி மகேன்?
கவி, நீ பாலச்சந்திரன் சார்கிட்ட பேசு. நான் 3 வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன். என்னால் கண்டிப்பாக நர்சிங் பண்ண முடியும் அங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே வாலண்டியர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. நர்சிங்கா? என்ன உளறல் மகேன் இது? உங்கள் தகுதியை விட்டுட்டு சரியா இருந்திருந்தா இந்நேரம் நீங்க எவ்வளோ பெரிய டாக்டர் ஆகி இருப்பீங்க. அட ஆண்டவா! அத பத்தி ஆதங்கப்பட இது நேரமா கவி? தவிர தகுதிங்கிறது பிறப்புல வர்றதில்ல. செய்யற செயல்ல வர்றது. கோ ஃபாஸ்ட்டா. இப்போ கண்டிப்பா அங்க நர்சிங் செய்ய ஆள் பற்றாக்குறை இருக்கும். நீ பேசிட்டு எனக்கு ஃபோன் அடி. அவன் உறுதியாய் சொல்ல அவள் தன்னை மறந்து நின்றாள். வேண்டாம் மகேன், என்னால் உங்களை ஒரு நர்ஸா பார்க்க முடியாது. உங்க தகுதியும் படிப்பின் மீதும் மருத்துவத்துறை மீதும் உங்களுக்கு இருந்த ஆர்வமும் எனக்கு தெரியும். உங்களை எப்படி நீ இந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தாலும் நான் ஏதாவது செய்துதான் இருப்பேன் கவினையா. உயிருக்கு பயந்துகிட்டு ஒருத்தருக்கும் உபயோகம் இல்லாம அறைக்குள்ள பதுங்கி கிடக்க நான் சுயநலவாதி நான் நினைச்சா என்னால என்ன செய்ய முடியும்னு எந்த நிலையிலையும் நான் யோசிச்சுதான் இருப்பேன். நீ முதல்ல பாலச்சந்திரன் சார் கிட்ட பேசிட்டு என்னை கூப்பிடு. உன்னுடைய காலுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் சொல்லிவிட்டு வேகமாக இணைப்பை துண்டித்தான். மாஸ்கின் உபயத்தால் அங்கே அத்தனை பேரும் முகம் மறைத்திருந்தார்கள். அங்கே கிடந்த நீண்ட நாற்காலியில் மகேன் அமர்ந்திருந்தான். அவனுக்கும் வெள்ளை உடையும் தற்காப்பு கவசங்களும் வழங்கப்பட்டு இருந்தது. டாக்டர்கள் இவனை நோக்கி வர எழுந்து நின்று வணக்கம் சொன்னான். கணிசமான இடைவெளிகள் எல்லோருக்கும் நடுவில். நீங்க? ஐயா மகேந்திரன். எல்லாருக்கும் மகேன். எஸ், கவினையா சொன்னாங்க. இந்த எமர்ஜென்சி நேரத்துல நீங்க வாலண்டியரா வந்திருக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு. உங்களுக்கு அடிப்படை மருத்துவ தகுதி இருக்கிறதா கவினையா சொன்னாங்க. இங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? பாலச்சந்திரன் கொஞ்சம் கவலையாய் கேட்டார். ஷியோர் டாக்டர், நானும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். இங்க நர்சிங் செய்ய வந்ததும் நிஜமான சேவை நோக்கத்தோடு தான். சில காரணங்களால என்னால படிப்பை தொடர முடியாமல் போயிடுச்சு. என்னால் உங்களுக்கு எத்தனை தூரம் உதவ முடியுமோ நிச்சயம் செய்யறேன், அவன் உறுதியாக சொன்னான். மெல்ல தலையசைத்தவர் உள்ளே சென்றுவிட்டு திரும்பியவர் மருத்துவ செவிலியர்களுக்கான பேட்சை அவன் கையில் தந்தார். பாலச்சந்திரன் சொன்ன சில இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கொண்டு பேசினுடன் உள்ளே நகர்ந்தான். ஒரு பார்வை அவன் கண்கள் கவியை தீண்டி வரவே இல்லை. அவள் இருந்தபுறம் திரும்பாமலே அவன் நகர்ந்தான். அந்த நேர்மை அவளை வியக்க வைத்தது. உள்ளேயும் வெளியேயும் பீதியான முகங்களோடு பயணிகள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். அத்தனை பேர் முகங்களிலும் மாஸ்க் முளைத்திருந்தது. ஒரு பயணிக்கு உடல் பரிசோதனையில் இருந்த ஜீவா அதை முடித்து கொண்டு கவியின் முன் வந்தான். கவச உடை, இடைவெளியில் தெரிந்த கண்கள் அனலை கக்கியது. என்ன கவி இதெல்லாம் என்றான் அடிக்குரலில் அதட்டி. எது ஜீவா? புரியாத மாதிரி கேட்காத கவி. மகேனை எதுக்கு இங்கே இழுத்து விட்டு இருக்க? இதை நான் ரசிக்கல. எத்தனை முறை சொன்னாலும் உனக்கே அவன் நட்புல இத்தனை நாட்டம்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் அங்கிள் காதுகளுக்கு போனால் அவர் ரசிப்பார் நான் நினைக்கிற. அவனுடைய குரலில் எரிச்சல் மண்டி கிடந்தது. கமான் ஜீவா, இது நம்முடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை காட்டுற நேரம் இல்ல. நீங்க இவ்வளவு யோசிக்கிற அளவு மகேன் மோசமான ஆள் இல்ல. ஹீ இஸ் ஜெமின் கேரக்டர். அவர் படிப்பு பாதையில நின்னதுக்கு நானும் ஒரு வகையில காரணம். ஷிட், உங்ககிட்ட கேட்டா வேற என்ன சொல்வ? அவன் எரிச்சலாய் சொல்லிவிட்டு நகர்ந்தான். அவனுடைய கோபத்தில் கவனத்தை சிதற விடாமல் தன்னுடைய வேலைகளில் மூழ்கி கொண்டாள். டாக்டர் மாத்தூர் தன்னுடைய அறையில் இருந்தார். சானிடைசரின் உதவியால் கைகளை சுத்தம் செய்து கொண்டு அறைக்குள் கிடைந்த சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டார். தொடர்ந்து 34 மணி நேரம் வேலை செய்தது உடம்பை அசத்தி இருந்தது. காஃபி குடித்தால் தேவலாம் போல் இருந்தது. ஆனால் இப்போது யாரை சந்திக்கவும் மனசுக்குள் பயம் விளைகிறது. அறைக்கதவு டொக்கப்பட மாத்தூர் தயக்கமாக உள்ளே வர அனுமதி அளித்தார். டாக்டர் பாலச்சந்திரன் உள்ளே பிரவேசித்தார். எழுந்து கை நீட்டியவர் நீட்டிய வேகத்தில் மடக்கி கொண்டு வணக்கம் தெரிவித்தார். பாத்தீங்களா டாக்டர் நம்முடைய நிலைமையை? சிரித்தார் வேதனையாக. இந்திய நாகரீகம் உலக சந்தையில் அங்கீகரிக்கப்பட்ட நேரம் இதுன்னு சொல்லலாம். அத்தனை நாடுகளும் நம்மை போல வணக்கம் வைக்க ஆரம்பிச்சாச்சு. கவசத்திற்குள் மெல்லியதாய் சிரித்து கொண்டார்கள் இருவரும். ஆனா இதைவிட நிலைமை மோசமாகிட்டு போகுது மாத்தூர். வாட் யூ மீன்? எஸ், முதல் நிலை டெஸ்டிலேயே 13 பயணிகளுக்கு தொற்று இருக்கிறது உறுதியாகி இருக்கு. ஓ மை காட், இப்போ என்ன செய்யறது? நான் இந்தியாவில் இருக்க நம்முடைய கண்ட்ரோல் ஆஃபீஸில் பேசியாச்சு. பட் நோ ஹோப்.
தோள்களை குலுக்கி உதடு பிதுக்கினார். அந்த 13 பயணிகளுக்கும் மன உளைச்சல் வரக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் நான் எல்லாரையும் தனியா வைக்க சொல்லி அட்வைஸ் தந்திருக்கேன். இங்க இருக்கிற பயணிகள்ல 600க்கும் அதிகமானவங்க இந்தியர்கள். இவர்களை இங்கே இருந்து மீட்க நம்முடைய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இருவர் நெற்றியிலும் குழப்ப முடிச்சுக்கள் வியாபித்து கொண்டு இருந்தது. இங்கே இருந்து தகவல் போயிட்டே தான் டாக்டர் இருக்கு. தண்ணீர்ல மட்டும் இல்ல, தரையிலேயும் நிலைமை அத்தனை உகப்பானதா இல்ல. அப்படி இருக்கும்போது உடனடியா நம்மை மீட்க உதவி வரும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. மாத்தூர் மேற்கொண்டு பேச முற்படும் முன் மறுபடியும் அறைக்கதவு தட்டப்பட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கதவு திறந்து கொண்ட ஜீவா உள்ளே வந்தான். உடல் முழுக்க கவச உடையில் மூடி நசநசத்து போயிருந்தான். கையில் பளபளத்த காகிதத்தை அவர்களிடம் நீட்டினான். உடனே சானிடைசர் உதவியால் கைகளை சுத்தம் செய்து கொண்டான். காகிதத்தில் கண்களை செலுத்தியவர் முகம் கலவரம் சூழ்ந்தது. மாத்தூரை யோசனையாய் நிமிர்ந்து பார்த்தார். என்ன டாக்டர் இது? மெயில் வந்திருக்கு அரசு தரப்பில் இருந்து. இப்போதைக்கு கப்பலை மீண்டும் மும்பை திருப்ப அனுமதி இல்லைன்னு. ஏன்னா உலக நாடுகள் முழுக்க கோவிட்டால் பாதிக்கப்பட்டவங்க அபாயமும் அதன் தடுப்பு மருந்து பற்றாக்குறையும் பெருகிட்டே போகுது. இப்போது தரையிலேயே இக்கட்டான நிலையில எல்லா நாடுகளும் இருக்கிறதால அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து உடனடியா அறிவிக்க இயலாதுன்னு மெயில் வந்திருக்கு. ஓ மை காட்! தலையில் கை வைத்து கொண்டு அறையை வெறித்தார் மாத்தூர். ஜன்னல் வழியே கடல் துள்ளாட்டம் போட்டு கொண்டு இருந்தது. இது எப்படி சாத்தியப்படும் டாக்டர் பாலச்சந்திரன்? கண்டிப்பா படும். ஏன்னா நாடு மோசமான நிலையை சந்திச்சுட்டு இருக்கும்போது கொரோனா தாக்கிய கப்பல் பயணிகளை உடனடியா தரைக்கு திரும்ப அனுமதிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம நம்முடைய இந்திய எல்லையை தாண்டி வந்துட்டோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில உடனடியா உதவிகளை நாம எதிர்பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றது? ஜீவா வெளிரிய முகத்துடன் கேட்டான். மாத்தூர் தெரியவில்லை என்பது போல் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தினார். அதற்குள் ஜீவாவின் அலைபேசி அலறியது. எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். கவினயாவின் அப்பாதான். லேசான எரிச்சல் வந்தது. இவர் எதுக்கு இந்த நேரத்துல? மகளுக்கு அழைக்க வேண்டியதுதானே? குரலில் கோபத்தை காட்டிக் கொள்ளாமல் இருக்க வெகுவாக சிரமப்பட்டான். சொல்லுங்க அங்கிள் என்றான் வறண்ட குரலில். இல்ல ஜீவா, 2 நாளா கவிக்கு கால் பண்ணி ஓயறேன். அட்டன் பண்ணவே இல்லை. டிவியில் ஏதோ சொல்றானே, கப்பல்ல நிறைய பேருக்கு தொத்து இருக்காமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ட்ரிப் போகவே வேண்டாம்னு எப்பவும் தோணிட்டே இருந்தது. இப்ப நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்க மனசு தவிக்குது. இங்கேயும் நிலைமை சரியில்லை. ஒரு தகப்பனின் பரிதவிப்பு புரிந்தது. அவரை சமாதானப்படுத்த முயன்று தோற்றான். அங்கிள், இது எல்லாம் எதிர்பாராம நிகழ்ந்தது. இங்க 24 மணி நேரமும் மருத்துவ குழுக்கள் ஓயாம இயங்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷமும் ஓய்வு இல்லை. இதுல இந்த மாதிரி எமோஷ்னலா எங்களை டார்கெட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கிரிப் கொடுங்க. பதிலை எதிர்பார்க்காது அலைபேசி இணைப்பை துண்டித்து பாக்கெட்டில் போட்டான். வேகமாய் தன்னுடைய அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான். முக கவசத்தை கழட்டி கைகளை சுத்தம் செய்து கொண்டு கப்பலின் கீழ்த்தளத்தின் வராண்டாவில் வந்து நின்றான். நீல நிற நீர் அலைகளில் சின்ன சின்ன அலைக்கழிப்பு எழுந்து அமிழ்ந்து கொண்டு இருந்தது. கடலை வெறித்து பார்த்தான். சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் அத்தனை அழகான பூந்தோட்டம் போல் காட்சியளித்த அந்த கடலாடும் வாகனம் இன்று ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை தனக்குள் ஒளித்து வைத்து கொண்டு இருப்பது போல் வெறிச்சோடி கிடந்தது. விளையாட்டு முடிந்த மைதானம் போல் அந்த இடமே ஒற்றை சலசலப்பும் இல்லாமல் வெறும் நினைவுகளை மட்டும் தாங்கிக் கொண்டு நின்றது. வாழ்க்கையில் தான் வெறுமை என்றால் தேடி வந்த இடத்திலும் வெறுமை சூழ்ந்தால் என்ன செய்வது? எங்குதான் அவனுக்கான நிம்மதி இருக்கிறது? மகேன் திரும்பி பார்த்தான். கண்கள் மட்டும் காட்டிக்கொண்டு கவி நின்றிருந்தாள். மாஸ்கின் அழுத்தத்தால் அவளுடைய கன்னங்களில் செவ்வரி ஓடி இருந்தது. இவன் நெஞ்சில் ரத்தம் வடிய வைத்தது. 24 மணி நேரமும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் களைப்பு கண்களில் தெரிந்தது. கவி, என்ன இவ்வளோ டல்லா இருக்க? இடைவிடாம நீயே டியூட்டி பார்க்கணுமா? ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? என்னதான் சூழ்நிலையாவே இருந்தாலும் நீ ஒரு மனுஷியா எத்தனை தான் செய்ய முடியும்? மெல்ல கரம் நீட்டி அவளுடைய கரத்தை தீண்ட போனவனை விலக்கி தள்ளி நின்றாள். அந்த விலகலில் மெல்லிய வேதனை அவனுள் எட்டி பார்த்தது. நிச்சயமாய் இது போன்ற சந்தர்ப்பங்களை தன் கையில் எடுத்து கொண்டதெல்லாம் அவளை தீண்ட அவன் நினைக்கவில்லைதான். ஆனால் நேர்மையான நட்பின் நெருக்கத்திற்கு கூட அவள் அனுமதிக்கவில்லை என்று சொன்னால்
என்ன செய்வது? நான் இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு வரேன் மகேன். முதல்ல குளிக்கணும். கண்டிப்பா என் மேல கிருமி தொற்று இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச நீங்களே கைகளை பிடிக்கலாமா? கடிந்து கொண்டாள். அந்த வார்த்தைக்கு பிறகே அவன் இதயம் சகஜமாக, நீ முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வினயா. நீங்க ஏன் இப்படி இங்க நிக்கிறீங்க? இட்ஸ் டேஞ்சரஸ். ச்சே, எனக்கு இந்த அமைதி ரொம்ப வெறுமையா இருக்கு. எப்ப கரைக்கு போவோம்னு இருக்கு. அழுத்தம் இல்லாத வரைக்கும் எதுவும் அபத்தமா தோன்றதில்ல. முடிவில்லாத உல்லாச பயணங்கள் கூட அவஸ்தையானதுன்னு இப்பதான் புரியுது. மென்மையாக சிரித்துக்கொண்டே சொன்னான். மகேன், கரை சேருவோமா? எல்லோருக்கும் நம்பிக்கை தர இடத்துல இருந்தாலும் நமக்கு வர்ற கேள்விகளுக்கு எங்க போய் விடை தேடுறது? அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு மகேன். அம்மா அப்பா 2 பேருமே நிறைய உடல் உபாதைகள் உள்ளவங்க. நானும் இல்லாம தனியா கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப டென்ஷன் ஆகுது. சட்டென்று அவள் குரல் உடைய கேட்க நெகிழ்ந்து போனான். ஏன் அப்படி யோசிக்கிற கவி? எப்பாடு பட்டாவது உன்னை கரையில கொண்டு போய் பத்திரமா சேர்க்காம நான் சாவே வந்தாலும் சாக மாட்டேன். போதுமா? ஒரு நண்பனா உனக்கு அந்த நம்பிக்கையை தருவேன். முதல்ல மனசு தளராம இரு. உறுதியாய் அதே நேரம் புன்சிரிப்பை முகம் துறக்காமல் சொல்லிவிட்டு மகேன் அங்கிருந்து விலக அவன் செல்கிற பாதையையே வெறித்து கொண்டு நின்றிருந்தாள். அடி வயிற்றில் இருந்து ஒரு சின்ன கேவல் எழுந்தது அவளுக்கு. 14ஆம் நாள் கடந்து இருந்தது. இந்த நேரம் கப்பல் பழைய ரங்கூனை தொட்டு கடந்து இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் இல்லை. 2ஆம் கட்ட பரிசோதனையில் 40 பேருக்கு நோய் தொற்று உறுதியாக இருந்தது. டாக்டர் மாத்தூர் உள்ளே வந்தார். உழைத்து உழைத்து வெகுவாய் கரைந்திருந்தார். கன்னம் செம்பவளமாய் சிவந்திருந்தது மாஸ்க் உபயத்தால். உண்மையில் தரையில் இருக்கும்போதே இந்த நோய் தொற்றின் பரிச்சயம் தொடங்கி இருந்தாலும் அதற்கான பாதிப்புகள் பெரிதாய் இல்லாததால் முன்னேற்பாட்டுடன் இவர்கள் வந்திருக்கவில்லை. இருந்தது எல்லாம் இயல்பான மருத்துவ உபகரணங்கள், மருந்து மாத்திரைகள் மட்டும்தான். அதனாலேயே மருத்துவ குழுவிற்கு கப்பலையும் பயணிகளையும் காப்பாற்றுவது வெறும் பெரும் சவாலாக இருந்தது. மகேன் நாற்காலியில் தன்னை முழுசாய் புதைத்து கொண்டு ஹீன ஸ்வரத்தில் அழைத்தார். ஸ்டெரிலைஸ் செய்து கொண்டிருந்த மருத்துவ பொருட்களை இண்டக்ஷனில் வைத்துவிட்டு வேகமாக வந்தான். டாக்டர், ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா? இந்த நிமிஷம் நம்ம மருத்துவ குழுவில் செய்யற அத்தனை வேலைகளும் முக்கியமான வேலைகள் தானே டாக்டர். அத்தோடு சேர்த்து வேறென்ன வேலைகள் செய்யணும்னு சொல்லுங்க. ரூம் நம்பர் 153 இருக்கிற பயணிக்கு நேத்து எடுத்த டெஸ்ட்டுகளில் நோய் தொற்று இருப்பது உறுதியாகி இருக்கு. இப்போ அவருக்கு அட்டன் பண்ண அட்டெண்டர் வேணும். நீங்க தான் போக வேண்டி இருக்கும். தற்சமயம் வேற அட்டெண்டர் இல்லை. எல்லாருமே என்கேஜ்டா இருக்காங்க. அவர் சொல்ல சொல்ல நெஞ்சில் இருந்து எதுவோ அறந்து விழுந்தது போல் இருந்தது. அது அருளானந்தத்தின் அறை. அவர் ஏஜ்டு பர்சன் வேற, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டாக்டர் சொன்னபோது ஒரு நொடி கண்களை மூடி தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டான். ரொம்ப சீரியஸா டாக்டர்? அப்படி சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு நிறைய வேண்டாத பழக்கங்கள் இருக்கு. அதனால அவருடைய நுரையீரல் இதயம் எல்லாம் நோய் தாக்கம் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் கவலைக்குள்ளான விஷயம்தான். மகேன் ஒரு நொடி கண்களை மூடி திறந்தான். அருளானந்தத்தின் சிரித்த முகமே கண்கள் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டு இருந்தது. அவர்கள் தந்த மருத்துவ பொருட்களுடன் அவருடைய அறையை நெருங்கி கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தர அவர்கள் அங்கிருந்து செயலி மூலமாக கதவை திறந்து விட்டார்கள். இப்போதெல்லாம் அப்படித்தான் நடைமுறை என்றாகிவிட்டது. யாரும் நினைத்த நேரத்தில் அலைந்து திரிய கப்பலில் அனுமதி இல்லை. அவசியமான காரணம் என்றால் கண்ட்ரோல் ரூமிற்கு இன்டர்காம் மூலமாக தகவல் தந்தால் கதவு திறக்கப்படும். அதன் பின்னரே வெளியில் வர முடியும் என்ற நிலையே இருந்தது. கதவு திறக்கப்பட்டு உள்ளே வந்தான். கட்டிலில் ஓய்ந்து படுத்திருந்தார். கவச ஆடைகளும் முகமூடியும் அவருடைய வயதுக்கு பெரும் இம்சையாக இருந்திருக்கும் போல் இவனை முகமூடிக்கு பின்னால் சரியாக இனம் கண்டு கொண்டார். முகம் மலர்ந்தது. யங் மேன், ஹவ் ஆர் யூ? என்ன ராக்கெட் விட போறியா? அந்த நிலையிலும் ஈனஸ்வரத்தில் ஜோக் அடித்தார். முதன்முறையாக அவர் ஜோக் அடித்த போது அழுகை வந்தது மகேனுக்கு. சார், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப எரிச்சலா. எந்த தனிமைக்கு பயந்து இப்படி கடல் கடலா நான் சுத்திட்டு இருக்கனோ அந்த தனிமையை இப்போ எனக்கு சாஸ்வதமாகிடுச்சு. 1 வீக்கா உன்னையும் பார்க்கல. ரொம்ப போரா இருக்குயா. சலித்து கொண்டார். இப்போ கப்பல் எங்க இருக்குனாவது உனக்கு தெரியுமா? இது என்னையா புது வியாதி? மனுஷனை விட்டு
தூரப்படுத்துகிற பெருவியாதி அழுத்து கொண்டார். இல்லை சார், நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்களை வந்து சந்திக்க முடியல. தவிர தேவையில்லாமல் இங்கே யாரும் யாரையும் சந்திக்க அனுமதி இல்லை இப்போ. தண்ணீர் மேலே ஒரு ஜெயில். முதல்ல எல்லாம் தப்பு செய்த அந்தமானுக்குத்தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. அது என்ன அத்தனை கொடுமையான பகுதியான்னு நினச்சி சிரிச்சுக்குவேன். இப்போ என்னடான்னா நெய்யும் அனுபவின்னு என்னை இப்படி தனிமைப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. அவர் பெரிதாய் சிரித்தார். அவன் மருந்து மாத்திரைகளை எடுத்து தந்தான். அவற்றை வாங்கி பார்த்தவர் ஏளனமாய் சிரித்தார். இதெல்லாம் பாராசிட்டமால் மாத்திரைகள். இதால அவ்வளவு பெரிய வைரஸ் ஆகுமா என்ன? மீண்டும் சிரித்தார். யங் மேன், நான் ஒரு உண்மையை சொல்லவா? கப்பல்ல இந்த தொற்றால பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? கடலில் குளுமை அதிகம். அதிலும் இரவு நேரங்கள்ல அந்த கிருமி பல மடங்கு வேகமா வளரும். இதுல நீச்சல் தெரிஞ்சவன் தப்பிச்சு ஓடுறது தான் புத்திசாலித்தனம் தவிர அதை விட்டுட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முயல்றது மனிதாபிமானமா வேணா இருக்கலாம். அது புத்திசாலித்தனம் இல்லை. அவருடைய கூர்மையான அறிவை வியந்தபடி அவரை பார்த்து கொண்டே இருந்தான். யங் மேன், வாழ்க்கையில அபிமானம் இருக்கிறவங்களுக்கு தானே பிடிமானம் தேவைப்படும். எதுவும் இல்லாத பயணிக்கு என்ன மிச்சம் இருக்க போகுது? இந்த பயணத்தில் அனுபவிச்ச சந்தோஷம் மட்டும்தான் மிச்சம். வாழ்க்கையும் அப்படித்தானே? என் வாழ்க்கை என் வாழ்க்கைன்னு மூச்சுக்கு 300 முறை சொன்னாலும் அந்த என் வாழ்க்கையில கூட நமக்கு அனுபவம் மட்டும்தான் கடைசியில மிச்சமா இருக்கு. அப்படியே சொல்றீங்க? ஒரு நிமிஷம் யோசிங்க. இத்தனை நாள் நட்பை தாண்டி நமக்குள்ள ஒரு அன்பு வரலையா? எனக்காக நீங்க உங்களை தக்க வைக்க கூடாதா என்ன? அதுவும் ஒரு வகையான பிடிமானம் தானே? அவன் முகம் மறைத்திருந்தாலும் கண்களில் ஒரு சின்ன பளபளப்பு மிகுந்து இருந்தது. அந்த நீர்த்துளியின் பளபளப்பு தனக்கானது என்றறிந்த நிமிஷம் அருளானந்தம் வெகுவாய் கரைந்து போனார். மொத்த கடல் நீரையும் அவனின் ஒற்றை துளி கண்ணீர் விழுங்கி விட்டது போல் அவருக்கு தோன்றியது. கொஞ்சம் நிகழ்வாய் மகேனின் முகம் நோக்கினார். நான் செத்து போயிடுவேன்னு அழறியா யங் மேன்? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தவிக்கிறேன். உங்களை பிடிக்குது. உங்களை ஒரு பிடிமானமா மனசு நம்புது. கடல்லையே சுத்திட்டு இருக்கிறதா சொல்ற. உங்களை ஏன் கூடவே தங்க வச்சுட்டு தரையில ஒரு இடம் கூட விடாம சுத்தணும்னு என் மனசு தவிக்குது. குரல் உடைந்து போனது மகேந்திரனுக்கு. இருவர் நடுவிலும் கனத்த மௌனம் சூழ்ந்து கொண்டது. இப்போ முதன் முறையா உன்னை அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கு. ஆனா பாரேன், என்னால முடியல. எனக்கு இந்த நிமிஷம் அவ்வளவு ஆயாசமா இருக்கு யங் மேன். 65 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம். நம்ம பிறப்பும் இறப்பும் யாருக்கும் ஒரு பொருட்டு இல்லையோன்னு அப்பப்ப மனசு குமையும். ஆனா எப்போ எனக்காக நீ விட்ட கண்ணீரை பார்த்தனோ யங் மேன், அந்த நிமிஷம் நான் அத்தனை நிம்மதியா இருக்க யங் மேன். இந்த உலகத்து மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்ன, படுக்காம எந்த சத்தமும் இல்லாம வாழ்க்கை முடிஞ்சா நல்லதுன்னு நம்புறேன். சார், ஏன் யங் மேன் பயப்படுற? நீ படிச்சதில்ல மரணம் பழகுன்னு? தோ கம்பீரத்தோட எல்லாம் முடிஞ்சு இதே கம்பீரத்தோட எல்லாம் முடிஞ்சு போனா போதும். ஐ எம் ஃபுல்ஃபில். அவன் நீட்டிய மாத்திரைகளை வாங்கி வாயில் போட்டு கொண்டார். சில வினாடிகள் அவனையே உற்று பார்த்தார். பிறகு கண்களை மூடிக்கொண்டார். சில மணி நேரம் அந்த பகுதியை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தான். வெளியில் வந்து கண்ட்ரோல் ரூமிற்கு தகவல் தந்தான். அறை கதவை அவர்கள் அங்கிருந்தே அடைக்க வெளியேறினான். இது ஒரு வாடிக்கையான நடவடிக்கையாகிவிட்டது. ஒவ்வொரு அறையும் தன்னிச்சையாக அடைக்கப்படுகிறது கண்ட்ரோல் ரூமின் மூலமாக. அடுத்து தகவல் வந்த 4 நோய் தொற்றாளிகளை பார்த்து நோய் எதிர்ப்பு மருந்துகளை வழங்கிவிட்டு எமர்ஜென்சி அறைக்கு விரைந்தான். டேபிள்களில் களைத்த முகத்தோடு முகவாய் கட்டோடு டாக்டர்கள் அமர்ந்திருக்க அவர்களை சுற்றி சந்தேகத்தை மட்டுமே தேக்கிக் கொண்டு பயணிகள் நின்று கொண்டிருந்தார்கள். கவியை தேடி கண்கள் தோற்றான். சுற்றுமுற்றும் விரக்கிவிட்டு உள்ளே நகர அப்போதுதான் கவி வேகமாக விரைந்து வந்து கொண்டிருந்தாள். களைப்பை போக்க புத்துணர்வுக்கு முயன்று தோற்றது அவள் கண்களில் நன்றாக தெரிந்தது. ஓய்வுக்கு அவளுடைய உடலும் மனசும் தவிப்பதை அவள் உடல் மொழி அப்பட்டமாய் சொன்னது. கவி, ஆர் யூ ஓகே? ஷியோர். தொடர்ந்து டியூட்டி பார்க்கறதால ரொம்ப டயர்டா இருக்கு. புரியுது கவி. ஜீவா எங்க? அவரை நான் எங்கேயும் பார்க்கலையே அதிகமாய். அவன் கேட்க கவியின் கண்களில் எரிச்சல் மண்டியது. தெரியல மகேன், எதுவோ அவன் மைண்டில் ஓடுது. சரியா டியூட்டிக்கு வரமாட்டேன்னு சொல்கிறான். ஒரு டாக்டருக்கு படிப்பு மட்டும் போதும்னு நினச்சா
அவனை டாக்டரா அங்கீகரிக்கலாம். இது மாதிரி அத்தியாவசிய காலத்தில் கூட சேவை செய்ய தயாரா இல்லாதவங்கள என்ன கணக்குல சேர்க்கிறது? இருவரும் பேசிக்கொண்டே இருக்க இவர்களை நோக்கி டாக்டர் பாலச்சந்திரன் வேகமாக வந்தார். கைகளை குவித்து வணக்கம் வைத்தார்கள். கவி, 168ல் இருக்கிற பேஷண்ட்டுக்கு லேபர் பெயின் வந்திருக்கு. இப்பதான் தகவல் வந்திருக்கு. அவர் குரலில் கவலை மண்டி கிடந்தது. வாட்? அவங்களுக்கு 8 மாசம் தானே ஆகுது. நேத்து தானே எல்லா டெஸ்டும் பண்ண என்றாள் பதட்டமாக. ஆமா, மன அழுத்தமும் இப்போ இங்க நிலவர பயமும் சேர்ந்து அவங்கள இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி சமயத்துல வர்ற பல பிரச்சனைகளுக்கு மன அழுத்தமே காரணமா இருக்கு இல்லையா? இப்போ டாக்டர் ஜெயந்தி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஹெல்ப்புக்கு போகட்டுமா டாக்டர்? நோ நோ கவி, ஆல்ரெடி நீ உன் சக்திக்கு மீறி இங்க இன்புட் போடுற. எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்மை பற்றி யோசிக்கிற நிலை இப்ப இல்ல. ஆனா ஜீவாக்கு என்ன ஆச்சு? இந்த மோசமான சிச்சுவேஷன்ல கூட அவன் ஏன் இப்படி கோஆப்ரேட் பண்ணாம அடம் பண்றா? அவர் கோபமாய் கேட்க கவி தர்ம சங்கடமாய் பார்த்து கொண்டு இருந்தாள். கவச உடைக்குள் உடல் நச நசத்து கொண்டு இருந்தது. இதமான கடல் காற்றை அனுபவிக்க இயலாத வண்ணம் உடல் முழுக்க காந்த காந்த கவ்வி கொண்டு வரும் கவச உடையில் சுற்றுவது நெருப்பு வளையத்தை அணிந்து கொண்டு அலைவது போல் அவஸ்தையாக இருந்தது. அதற்குள்ளாக அதிகாரி ஒருவர் இவர்களை நோக்கி வர மூவரும் கொஞ்சம் பயம் வாங்கி கொண்டு நின்றார்கள். இப்போதெல்லாம் யார் எந்த தகவலோடு வரப்போகிறார்களோ என்று மனசு நடுங்கியது இயல்பாகவே. குட் மார்னிங் எவரிபடி சொல்லியபடி அவர் காகிதத்தை நீட்ட அதை வாங்கி பார்த்த பாலச்சந்திரன் அப்படியே உறைந்து போய் நின்றார். அவருடைய கண்கள் கடிதத்தின் மீது ஆடாமல் அசையாமல் ஊடாடாமல் நின்றது. நகர்தலுக்கு வழியற்ற நிலையில் இருப்பது போல் அப்படியே அவர் நிற்க எதிரில் இருந்த இருவரும் நடந்ததை யூகிக்க முடியாமல் திணறினர். இவர்களுக்கு தகவலை பகிர்ந்து கொள்கிற பிரயாசை கூட இல்லாமல் பாலச்சந்திரன் பேய் அறைந்தது போல நின்றார். நகர்கின்ற கப்பலில் நகராமல் நின்று கொண்டிருந்தது அவர்களின் வாழ்க்கை. அந்த விசித்திரமான சூழ்நிலையின் ஒவ்வொரு மணித்துளியும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அடுத்து வந்த 10வது நிமிடம் 8ஆம் தளத்தில் இருந்த சீக்ரெட் ரூம் எனப்படும் நீண்ட அறையில் கப்பலை சேர்ந்த அதிகாரிகளும் மருத்துவ குழுவும் ஒன்றிணைந்திருந்தது. கடல் காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. அத்தனை பேரும் தவறாமல் கவச உடை அணிந்திருந்தார்கள். ஏற்கனவே விஷயம் யூகிக்கப்பட்டு இருந்தாலும் அதை வார்த்தைகள் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ள காத்து இருந்தார்கள். நண்பர்களே, நம்முடைய ப்ளூ ஹெவனின் நிலைமை இப்போ இன்னும் இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கு. நம்முடைய கப்பலை நிறுத்த பினாங், கோலாலம்பூர் துறைமுகங்கள் மறுப்பு தெரிவிச்சு ஃபேக்ஸ் அனுப்பியாச்சு. ஓ மை காட், இங்க உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாம யாரையும் நாட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அவங்க தரப்புல. கீழே தரையில் நிலைமை இன்னும் மோசமா இருக்குன்னு யூகிக்க முடியுது. ஜீசஸ், 3 வயசு குழந்தையை விட்டுட்டு இந்த பயணத்துக்கு வந்திருக்கேன். பண தேவை இருந்தது. இப்போ இந்த பணத்தை வச்சு என்ன செய்வேன்னு தெரியலையே. என் குழந்தையை எப்ப போய் பார்ப்பேன்னும் தெரியலையே. நர்ஸ் கேத்தரினா கண்கள் கலங்க கை உயர்த்தினாள். அந்த சூழ்நிலை உணர்வு குவியலாக மாறியது. கவசத்துக்கு உள்ளே கண்கள் கலங்க பெண் செவிலியர்களும் மருத்துவர்களும் நிற்க கடக்க முடியாத வேதனையை அத்தனை பேரும் விழுங்கிக் கொண்டு நின்றார்கள். துறைமுகத்தை விட்டு வெகு தள்ளி நிறுத்தத்தான் நமக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா அந்த தூரமானது அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவதற்கான தூரமாக இருக்கவே முடியாது. இப்போ இருக்கிற நம்முடைய இதர தேவைகள் போதுமானதாக இருக்கு. ஆனா இந்த தடை இன்னும் எத்தனை வாரங்கள்னு தெரியலையே. அதான் குழப்பமா இருக்கு. இப்ப நோய் பிடித்திருக்கிற பயணிகள்ல எத்தனை பேர் மிச்சமாக போறாங்க? நமக்கு எவ்வளவு போராட முடியும்? இந்த போராட்டத்தில் நம்மை சேர்ந்த எத்தனை பேர் உயிர் பிழைக்க முடியும்? எல்லாம் அவனுக்கே வெளிச்சம். மாத்தூர் கண்ணாடியை கழட்டியபடி உணர்வை கட்டுப்படுத்தி சொல்ல அங்கே பலத்த நிசப்தம் நிலவியது. மருத்துவர்கள் ஆனாலும் அவர்களுக்கும் மனதும் உணர்வும் இருக்கிறது தானே. குடும்பத்தின் காட்சிகள் எல்லாம் கண் முன்னே நிழல் படமோட அத்தனை பேருக்கும் வீடும் அங்கே இவர்களுக்கே இவர்களுக்காய் காத்திருக்கின்ற ஜீவன்களும் கண்முன் நிழலாடி போனது. அப்படின்னா நாம எல்லாரும் இங்க ஜல சமாதியாக போறோம் இல்லையா டாக்டர்? ஜீவா விரக்தியாய் புன்னகைத்தான். ஐ ஆம் நியூலி மேரீடு. என் வைஃப் 4 மாசம் கர்ப்பமா இருக்கா. நேத்து கால் பண்ணும்போது கூட எப்போ வரப்போறீங்கன்னு கேட்டு அழுதா. இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் தர்றது? இணை மாலுமியான ஜெய்சங்கர் சட்டென்று உடைந்து போக
அந்த சூழ்நிலை மிக மிக நெகிழ்வானதாக இருந்தது. ப்ளீஸ் நண்பர்களே, இது உடைந்து போவதற்கான தருணம் அல்ல. இப்போ நாம எவ்வளவு புத்திசாலித்தனமா வேலை செய்றோமோ, அதை பொறுத்துத்தான் எல்லாம் சாதகமா அமையும். மன உறுதியை விட மகத்தான மருத்துவம் இந்த நிமிஷம் இல்லை. எல்லோரும் தைரியமா இருங்கன்னு சொல்றத விட, நாம தைரியமா இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். இப்போ அதுதான் ஆக சிறந்த சேவை. அவங்களுக்கு தோணுகிற யோசனையை பகிர்ந்துக்கலாம். உங்கள யாருக்கேனும் இந்த இக்கட்டை சுலபமா தாண்டி வர உபாயம் தோணலாம். பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இது சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டிய தருணம். அரசாங்கத்தோடு பேசலாம். அவரவர் நாட்டுக்கு திரும்ப செல்ல ஏற்பாடு செய்யலாம். மருத்துவ உதவிகள் கேட்கலாம். நாலாபுறமிருந்தும் அவரவர் பயத்தின் மூலங்கள் அறுவடையாகின. எல்லாம் சரியா இருக்குதான். ஆனால் எதுவுமே செயல்பாட்டு வேகத்தை தாண்டியாச்சு. நாட்டுக்குள்ள இருக்கிற பல கோடி பேர்களின் வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாகி இருக்கும்போது, இங்க இருக்கிற சில 100 பேர் பத்தி அரசு அத்தனை வேகமா முடிவெடுக்க முடியாது. இந்த நிமிஷம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 1000 பேரோட உயிர் உயிர் இல்லையான்னு. கண்டிப்பா உயிர்தான். அந்த உயிர் அவரவர் குடும்பத்துக்கு ஆதாரம்தான். ஆனால் உயிரை காப்பாற்ற உறுப்பை இழந்தால் பரவாயில்லைங்கிற கடினமான இடத்துல இப்ப அரசு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அந்த நோய் கிருமி இந்த முழு ஜனசாகரத்தை மென்னு தின்னுகிட்டு இருக்கு. அதை இப்போ அழிக்கிறது மட்டும்தான் தலையாய வேலை. ஆனா ஒவ்வொரு ஒற்றை உயிரும் அவங்கவங்க வீட்டுக்கு முக்கியமானதுதான். இங்க இருக்கிற எல்லோரையுமே கூடுமானவரை நாம பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். பாலச்சந்திரன் பொறுப்பு உணர்ந்து சொன்னார். அத்தனை பேரும் ஆமோதிப்பாக தலையசைத்தார்கள். ஆனால் அடுத்தென்ன என்ற விபர குறிப்பு மட்டும் யாருக்குமே தெரியவில்லை. எல்லோரும் அடுத்த யோசனையில் திசையின்றி அமர்ந்து இருக்க மகேன் முன்னே வந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.